ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த எபிசோடில் வந்து இங்கே பாருங்கள், இந்த கேக்டை அண்ட் சக்குலன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரீபார்ட் பண்ண போகிறேன். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப பெரிய வேலைங்க. காலையில் உட்காந்தேன், ஒரு 11:45 இருக்குங்க. நான் 11:45 உட்காந்தவா 4:30 வரையிலும் எனக்கு டைம் எடுத்தது இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த பிளான்ட் ஃபுல்லாங்க, பாட் எல்லாம் ஃபுல்லாக இந்த புல் வீட்ஸ் எல்லாம் வளர்ந்து அந்த பிளான்ட்டே கவர் பண்ணிடுச்சு. அதெல்லாம் வேறு ரிமூவ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ கொஞ்சம் அதனால தான் டைம் எடுத்தது. அது வந்து ஹெமட்டோ கேக்டஸ்ங்க. அதில் பாருங்கள் சீட் பாட்ஸ் இருக்குது. ரெட் கலரில் 2 பட்டன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது வந்து சீட் பாட். அதில் சீட்ஸ் இருக்கும். அதை நம்ம ப்ரொபகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா எடுத்தேங்க. ஒன்று ஒன்றா எடுத்து அதில் இருந்த புல் எல்லாம் பிடுங்கி பாருங்கள், எல்லாம் அது பாருங்கள் புதஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா. அதுக்குள்ளார பிளான்ட் இருக்குது. இந்த மாதிரி பிளான்ட் இருக்கிறதே தெரியல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த சாயிலை வந்து நான் திரும்ப ரீயூஸ் பண்ணேன். இது என்ன தெரியுங்களா, இது ஹவர்த்தியா ரெட்யூஸா. இது வந்து கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக இருந்தது. அது பப்ஸ் எல்லாம் வளர்ந்து மெயின் மதர் பிளான்ட் வந்து சின்ன சைஸில் ஆகிப்போச்சு. அது பாருங்கள். எங்கள் சன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். நிறைய செடிகள் எல்லாம் போயிடுச்சின்னு சொன்னேன் இல்லைங்க. அது எதனால் அப்படின்னா, இந்த பக்கத்து வீட்டில் வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த சிமெண்ட் கான்க்ரீட் எல்லாம் பிளான்ட் மேலே விழுந்து நிறைய அப்படி தான் போயிடுச்சு. நிறைய அந்த மாதிரி சில பிளான்ட்ஸ் எல்லாமே நல்ல நல்ல வெரைட்டிஸ். அதுவும் நான் எவ்வளோ ஒவ்வொரு ஸ்பீஷீஸும் 750 அந்த மாதிரி கொடுத்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ரேர் ஸ்பீஷீஸ். அது இந்தியாவிலே கிடைக்காது. அது சில செல்லர்ஸ் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷீஸ் எல்லாம் வச்சுருந்தேன் நான். அது எல்லாமே போயிடுச்சு அநியாயத்துக்கு. என்னுடைய புத்தா பாட்டு கூடங்க, எவ்வளோ அழகான புத்தா பாட்டு. அந்த புத்தா ஃபேஸ் பாட் மேலெல்லாம் அந்த சிமெண்ட் எல்லாம் விழுந்து, கான்க்ரீட் விழுந்து, அது அந்த பாட்டுடைய அழகே கெட்டு போச்சு. ட்ரைகோசெரஸ் பியூனா விஸ்டா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அது எவ்வளோ ரேர் வெரைட்டின்னா, பிளான்ட் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் பார்த்து வாங்கினேன். அது எல்லாம் ட்ரைகோசெரஸ் எல்லாம் 1000s மேலே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டியை நான் வச்சுருந்தேன். அது கூட போயிட்டுருக்குங்க. நிறைய போயிடுது. நல்ல நல்ல வெரைட்டிஸ். பரோடியா போயிடுச்சு, நோட்டோ கேக்டஸ்ஸு, இப்படி நிறைய வெரைட்டிஸ், ரேர் ஸ்பீஷீஸ் எல்லாம் போயிடுச்சு. இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, புத்தா ஃபேஸ் பாட்டு பாருங்கள். அது மேலெல்லாம் அந்த சிமெண்ட் கான்க்ரீட் விழுந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த அழகான அந்த பாட் இப்படி தாங்க நிறைய போயிடுச்சு. எல்லாம் எக்ஸ்பென்சிவ் வெரைட்டிஸ், எல்லாம் எக்ஸாட்டிக் வெரைட்டி கேக்டை எல்லாம் போயிடுச்சு. இங்கே அவ்வளோ திக்கான க்ளவுஸ் போட்டிருக்கேங்க. அந்த ரப்பர் கேஸ்டிங் பண்ண க்ளவுஸ். அதுக்குள்ளே இருந்தே எனக்கு முள் குத்திடுச்சு. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அதனுடைய அந்த முட்கள் எல்லாம். கேக்டை மேலே இருக்கிற முட்கள் நிறைய அடிபட்டது எனக்கு. எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ பாட்டிங் பண்ண வேண்டியது தான். பாட்டிங்க்கு தேவையான சாயில் மிக்சர் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த ரெடி கேக்டஸ் சாயில் மிக்சரு அது அப்படியே வாங்கினோம். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா சிண்டர் தான் நிறைய இருக்கும். பெர்லைட், கொக்கோபீட், அதுக்கப்புறம் வெர்மி காம்போஸ்ட்டு, டிஏபி. அது சாயில் மிக்சரில் பார்த்திங்கன்னா சிண்டர் தான் ஜாஸ்தி இருக்குங்க. கம்ப்ளீட்லி சிண்டர் தான் இருக்கும். அது கூட நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சாயில் மிக்சிங் பண்ணிடலாம். இதெல்லாம் போட்டு இது பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து டாப் ட்ரெஸ்ஸிங்காக வச்சுருக்கேன். இது வந்து மார்பிள் ராக் கிரேவல்ஸ். அது எல்லா பிளான்ட்ஸ்க்கும் இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வாங்கணுங்க. அப்புறமா வாங்கி டாப் ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லெங்க்த்தியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?
டிஏபி வந்துங்க டைஅமோனியம் பாஸ்பேட் நம்ம பாட்டிங் பண்ணும்போதே சாயிலில் மிக்ஸ் பண்ணிடலாம். டிஏபி நம்ம மிக்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாட்டிங் பண்ண உடனே வாட்டரிங் பண்ணிடணும். இல்லைன்னா நீங்கள் டிஏபி போடலை அப்படின்னா ஒரு 2 நாள் கழித்து வாட்டரிங் பண்ணால் போதும். கேக்டை அண்ட் சக்குலன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பாட்டிங் பண்ண உடனே வாட்டரிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 நாள் கழித்து பண்ணால் போதும். நான் டிஏபி போடுறதால இன்றைக்கி வாட்டரிங் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க, எல்லாம் பண்ணி முடித்தாச்சு. எல்லாம் அரேஞ்சும் பண்ணியாச்சு. பார்க்குறீங்க இல்லைங்களா? அவ்வளோதாங்க. சில பார்ட்ஸுக்கு வந்து அந்த டாப் ட்ரெஸ்ஸிங் ராக் கிராவல்ஸ் பத்தாமல் போயிடுச்சு. ஸோ இன்னும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறமா திருப்பியும் அதுக்கெல்லாம் போட்டுற வேண்டியது தான். இன்னும் சில கேக்டஸ் எல்லாம் கீழே இருக்குங்க. அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோவை இப்போ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Life with Nature. Take care. Bye. Thank you. Thanks for watching. Happy gardening.